சால்வேஷன் ஆஃப் இந்தியா வழங்கும் ஜீவ வார்த்தை தேவ செய்தி. பாஸ்டர் கே. மோசஸ் மாரியப்பன், மதுரை. சால்வேஷன் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரீஸ் மற்றும் பப்ளிக் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் மூலமாக தாய் தகப்பன் இல்லாத பிள்ளைகளுக்காக பல உதவிகளை செய்து வரும் உங்கள் அன்பு சகோதரர் பாஸ்டர் கே. மோசஸ் மாரியப்பன் அவர்கள் முற்றிலும் பார்வையற்றவர். அரசு விதிமுறைகளின்படி நடத்தப்படுகிற இந்த ஊழியத்திற்காக உங்கள் உதாரத்துவமான உதவிக்கரங்களை தாருங்கள். போதகரை தொடர்பு கொள்ள விரும்பினால் தொடர்பு கொள்ளுங்கள். பாஸ்டர் கே. மோசஸ் மாரியப்பன், செல் 9360383940. இந்த நாளிலும் கூட என்ன பேசலாம் ஆண்டுடைய வார்த்தையை அப்படின்னு சொல்லி ரொம்ப நேரமாக ஆண்டுடைய சமூகத்தில் போராடி கொண்டிருந்தேன். ஆண்டவர் சொன்ன ஒரே ஒரு காரியம், காலங்கள் மோசமாகிக்கிட்டே போகுது, நான் எதுக்கு வந்தேன் அப்படிங்கிறதே இன்னும் நிறைய ஜனங்கள் அறியாமல் இருக்கிறாங்க. அது அறியாமல் அவங்க செய்கிற காரியங்கள் என்னன்னு கூட தெரியாமல் செஞ்சிட்ருக்குறாங்க. நான் வந்த நோக்கமே இன்னும் நிறைவேறலை, திரும்பி என்னால் வருகிறதற்கு தாமதம் என்று நினைக்கிறாங்க. இப்படி பல காரியங்களை என் மனதிலே ஏவப்பட்டவனாய், அவர் வந்ததனுடைய நோக்கம் என்ன என்பதை அறிந்தவனாய் இந்த நாளிலும் கூட ஆண்டுடைய வார்த்தையை வைக்கப் போகிறேன். தொடர்ந்து தொலைக்காட்சியிலே பார்க்கிற உங்களையும் கூட நான் அன்போடு கூட வாழ்த்துவதிலும் வரவேற்பதிலும் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டுடைய வார்த்தையை தொடர்ந்து கேளுங்கள். ஏழை பிள்ளைகளுக்காக, திக்கற்றோர்களுக்காக செய்யப்படுகிற இந்த ஊழியங்களுக்காக ஜெபம் பண்ணி கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க நானும் ஜெபித்துக் கொள்கிறேன். இப்பொழுதும் இந்த நாளிலும் கூட மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 21வது வசனத்தை அடிமைக்கு கற்றுக் கொடுத்ததை நான் உங்களுக்கு கற்றுத்தர வாஞ்சிக்கிறேன். வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 21வது வசனத்தை நிறுத்தி நிதானமாக வாசிக்க கேட்போம். அவள் ஒரு குமாரனை பெறுவாள். அவள் ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவளுக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றார். என்னடா அது? இப்பதான் ஒரு மாசம் எங்க போனாலும் இயேசு பிறந்திருக்கிறார், பிறந்தார், பெத்தலையில் பிறந்தார்லாம் பாட்டு கேட்டோம். திரும்பவும் பிரதர் விட்ட இடத்துக்கே வந்துட்டாரே அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்ல, அவர் ஒரு கன்னியின் இடத்திலே குமாரனாய் பிறந்தார், அவருக்கு இயேசு என்று பெயரிட்டார். அதை மட்டும் சொல்லிட்டு நிப்பாட்டல. அவர் இந்த உலகத்திற்கு எதற்காக வந்தாராம்? ஜனங்களின் பாவத்தை நீக்கி ரட்சிப்பதற்காக இந்த உலகத்திற்கு வந்தாராம். நாட்கள்ல இயேசு வந்த நோக்கம் இன்னும் நிறைய ஜனங்களுக்கு தெரியல. அறியாதவங்களுக்கு நிறைய தெரியாம இருக்கு, அது வேற காரியம். அறிஞ்ச ஜனமும் இதை தெரிஞ்சும் பாவம் செய்துட்டு இருக்கு. இன்னைக்கு பாவம் செய்கிறதுனால நம்முடைய வாழ்க்கையில அநேக காரியங்கள் ஆசீர்வாதம் இல்லாமல் போயிட்டு இருக்கு. நம்ம ஜெபங்கள் கூட கேட்காத ஒரு நிலைமைகளை நாம் என்ன செய்துட்டு இருக்கிறோம்? அடைந்துட்டு இருக்கோம். என்ன பிரதர் சொல்றீங்க? அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது, எங்களுக்கு காணிக்க கொடுத்துட்டாலே போதும், கவர் போயிருச்சுல, என் தவறு போயிடும். நிறைய பேர் இப்படி டைமிங்ல எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி தானையா? கவர் போனா தவறு போயிருமா? நான் சொல்றேன், கவருக்குள்ள வச்சு கொடுக்கறத விட ஓப்பனா கொடுக்குற காணிக்கையில தான் ரொம்ப ஆசீர்வாதமே இருக்கு. இதில் ஊழியக்காரங்க எண்ணெயை மூடி ஜெபம் பண்ணுவாங்க. ஆனால் ஊழியத்தில் எப்படி நமக்கு முறையாக எப்படி நம்ம ஜெபம் பண்ணணும் அப்படின்னா, அந்த எண்ணெய் பாட்டிலை திறந்து அவங்க கொண்டு வந்திருக்கிற எண்ணெயை கையில் வச்சு அந்த ஊழியக்காரன் ஒரு சொட்டாவது அவங்க மேலே அப்படி போட்டு சிலுவை அடையாளமிட்டு ஜெபிக்கணும். அதான் பழைய காலங்களில் செய்யப்பட்டிருக்கிற காரியம். ஏன் புதுசுலையும் யாக்கோபு நிறுவத்தில் இருக்கு, அதெல்லாம் இப்போ சொல்றதுக்கு நேரம் இல்லை. நிறைய பேர் இப்படி தான் நினைக்கிறாங்க, பாவம் போயிடும், என் ஜெபம் கேட்கப்பட்டது போல இருக்கு, என் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கிறது போல தான் இது தெரியுது. ஆனால் அது இல்லை. அதற்காக இயேசு வரல. ஒரு மனிதனாய் பிறந்திருக்கிறவன் ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெறுவதற்கு முதல் தடை என்னன்னா பாவம் என்கிறது அவருக்கு தெரிஞ்சதுனால இங்கே அழகா போடப்பட்டிருக்கிறது. தம்முடைய ஜனங்களின் பாவத்தை நீக்கி ரட்சிக்க வந்தார். அதான் பழைய பாட்டில் ஒரு பாட்டு கூட ரொம்ப அதிகமாக நாங்கள் பாடுவோம். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு எதுக்கு வந்தார்னு கேட்கும்போது, சாதிசன மறந்திட்டாலும் மறந்திடாதவர்
ஜோதிகளின் பிதாவாம் இயேசுவானவர் அப்படி ஒரு பாட்டு பாடும்போது அவர் எதுக்கு வந்தார்? ஜனங்களின் பாவம் நீக்கி ரட்சிக்க வந்தார். பாவம் போயிருக்கா? பாவம் போயிருக்கா அப்படின்னா போகல. ஆனா எத்தனையோ பிரசங்கங்கள் நம்ம கேட்டாச்சு. பாவத்தின் சம்பளம் மரணம், பாவத்தின் சம்பளம் மரணம், பாவங்களை நீக்குவதற்கு இயேசு வந்தார். இந்த உலகத்துல நாட்கள் செல்ல செல்ல, நாட்கள் போக போக, வருஷங்கள் கூட கூட கம்ப்யூட்டர் கணினி மயமா நிறைய டிஜிட்டல் உலகம்லாம் வரும்போது, நிறைய சிசிடிவி கேமராலாம் வரும்போது பாவம் போகிறதுக்கு வழி இருக்கான்னு பார்த்தா இயேசு கிறிஸ்துவுடைய வருகைக்கு தான் தூரமாகுமோ என்னமோ தெரியல. அடையாளம் நிறைய நடந்துட்டு இருக்கு. ஆனால் இந்த பாவத்திலே பிறந்து பாவத்திலே வாழ்கிறதை இயேசு விரும்புகிறாரா? அதற்காகவா அவர் பலியானாரு? கிடையாது. யார் கர்த்தருடைய கூடாரத்தில் வாசம் பண்ண முடியும்? யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏற முடியும்? அப்படின்னா பாவம் இல்லாத ஒரு மனுஷன் தான் கர்த்தரிடத்தில் என்ன செய்ய முடியும்? வாசம் பண்ண முடியும். என்ன வேணாலும் பண்ணுவேன், நான் கொடுக்குறத கொடுத்துட்டு கர்த்தர் என்ன கூப்பிட்டுக்குருவார் அப்படின்னு உட்கார்ந்துருக்காதீங்க. கண்டிப்பாக அது கூட மாட்டார். ஏன்னா அவர் வந்ததனுடைய நோக்கம் நம்முடைய பாவத்தை நீக்கி ரட்சிக்கத்தான். ரட்சிப்பை மட்டும் கொடுக்கிறதுக்கு வந்தேன்னு அவர் சொல்லப்படவில்லை. என்ன சொன்னாரு? ஜனங்களின், தம்முடைய ஜனங்களின், அதில் ஒரு வரி கொடுத்துருக்கு பாருங்க, தம்முடைய, தம் ஜனத்தின். நம்மளாம் யாரு? இயேசுனுடைய பிள்ளை. பாடும்போது மட்டும் நல்லா பாடிக்கிறேன். நான் இயேசுவின் பிள்ளை, எனக்கு பயமே இல்லை, நான் அடிக்கிறது கொல்ல. அப்படியா? மனுஷனுக்கு முன்பதாக உங்கள் பாவம் மறைக்கப்படும், தேவனுக்கு முன்பதாக வெளியரங்கமாய்விடும். அவர் வந்ததனுடைய நோக்கம், அவர் பலியானதனுடைய நோக்கம் நிறைவேறாமல் போவதற்கு காரணமாக இருந்து விடக்கூடாது. ஒரு நாள் நான் பாவ அறிக்கை ஜெபத்தை செய்யாமல் இருக்கிறதே இல்லை. டிஎல்சி ஏஎல்சி சபைகளுக்கெல்லாம் நீங்கள் போனீங்கன்னா ஆராதனை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வெளியில் நின்று போதகர் ஒரு ஜெபம் பண்ணுவார். அந்த ஜெபத்தை பார்த்துருக்கீங்களா ஐயா? ஒரு பாட்டு பாடி அதுக்கு பேர் என்னன்னு கேட்டால் என்ன சொல்லுவாங்க? பாவ சிஎஸ்ஐ சர்ச்சுக்குள்ள அது உள்ளே போய் உக்காந்துட்டு பண்ணுவாங்க. இப்படி ஒவ்வொரு சபைகளில் ஒவ்வொரு முறை இருக்கு. ஏன் இது இன்னும் பண்ண வேண்டி இருக்கு அப்படின்னா, பாவம் என்ன செய்யல, நம்மளை விட்டு போகலை. அதுதான் என்னாகமம் புஸ்தகத்தில் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். என்னாகமம் புஸ்தகம் 32:23 கொஞ்சம் வாசிங்க. ரொம்ப அழகாக இருக்கும் அந்த வசனத்தை பார்க்கும்போது. பாவம் எப்படி இருக்கு? பின்தொடர்ந்துகிட்டே இருக்கு. நீங்கள் இப்படி செய்யாமல் போனார், நீங்கள் இப்படி செய்யாமல் போனால் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்கிறவர்களாய் இருப்பீர்கள். கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருப்பீர்கள். பாவம் உங்களை தொடர்ந்து பிடிக்கும் என்று நிச்சயமாய் அறியுங்கள். ஆமென். எந்த பாவத்தையுமே நம்மளால என்ன செய்ய முடியல, விட முடியல. அது தொடர்ந்து என்ன செஞ்சிட்டு இருக்கு? பிடிச்சிட்டு இருக்கு. ஆனா இயேசு வந்ததனுடைய நோக்கம் என்ன? வருஷம் வருஷம் கிறிஸ்துமஸ் கொண்டாடுறீங்க, ஒரு வெறுமையான கிறிஸ்துமஸா போயிட்டு இருக்கு. அதான் திருப்பி வைக்கிறேன். தம்முடைய ஜனங்களின் பாவத்தை நீக்குவதற்கு வந்தார். ஆனா பாவம் என்ன செஞ்சிட்டு இருக்கு? பின்தொடர்ந்துகிட்டே இருக்கு. அப்பமே சொன்னல, இந்த பாவம் செய்கிறதுனால நம்முடைய ஜெபங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் என்ன செய்யாது? கேட்காது. அதை கூட ஏசாயா 59:2 என்ன சொல்லுது? கொஞ்சம் வாசிங்க. ஏசாயா 59:2 எல்லாருக்கும் தெரியும். ஜெபம் பண்ணும்போது நல்லா சொல்லிக்கிடுவோம், நல்லா சொல்லிக்கிடுவோம். ஜெபம் பண்ணும்போது ரொம்ப அறிக்கையா சொல்லிக்கிடுவோம். ஆனால் ஜெபம் முடிச்ச உடனே டிவியை போடு, இந்த டிவியில் என்ன போடுறான், அவன் என்ன ஸ்டேட்டஸ் வச்சிருக்கான், நான் எப்படி ஸ்டேட்டஸ் போடணும். பாவம் பாவம் தொடர்ந்து பிடிச்சிட்டு இருக்கு. பாவம் வாசிங்க. 59:2 உங்கள் அக்கிரமங்களே, உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக, உங்கள் தேவனுக்கு உங்களுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது, பிரிவினை உண்டாக்குகிறது. நிறைய பேருடைய வாழ்க்கையில எந்த விதமான மாற்றங்களும் ஆசீர்வாதங்களும் வராம இருக்கிறது காரணம், தேவன் இந்த உலகத்தில் என்னுடைய பாவங்களை நீக்கித்தான் என்னை ரட்சிக்க வந்தார் என்பது தெரியாம ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க. பாவத்தை விடாமலே பாவத்தை செஞ்சுக்கிட்டு நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன். அல்லேலூயா. இன்னைக்கு தெரிந்து கொள்ளுங்கள், இயேசு வந்ததனுடைய நோக்கத்தை நிறைவேற்றுவது நம்முடைய ஒவ்வொருத்தருடைய கடமை. ரொம்ப பேசுறோம்னு நினைக்கிறீங்க? நான் ஒவ்வொரு நாளும் அறிக்கை பண்ணுவேன். பேச்சினால பாவம் இருக்கக்கூடாது, செயலினால பாவம் இருக்கக்கூடாது, ஊழியத்தில் பாவம் இருக்கக்கூடாது. நான் உண்மையாக சொல்லுவேன், ஒரு காரியத்தை என்னுடைய பிள்ளைகளுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஆண்டவர்கிட்ட கதறி எழுவேன். ஆண்டவரே, நான் ஏதாவது பாவம் பண்ணிட்டேனா, எனக்கு அதை உணர்த்துங்க, எனக்கு சரிப்படுத்துங்க. இந்த உலகத்தில் நீர் வந்தது நோக்கமே பாவத்தை நீக்கிறதுக்கு, ரட்சிக்கிறதுக்கு வந்தீங்க.
இதை சொல்ற நான் முதலாவது பாவம் செய்யக்கூடாது. பாவம் பின்தொடரும். எதையாவது நம்ம விட்டுருக்கிறோமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, ஆண்டவருக்குள்ள வந்துட்டு பிரதர், எனக்கு இது போயிருச்சு பிரதர், அது போயிருச்சுன்னு. வீட்டில் போய் பார்த்தா தான் தெரியும் எது எது போயிருக்கு எது எது போகலன்னு. எரேமியாவின் புஸ்தகத்தில் ஒரு காரியத்தை நான் பார்த்தேன். இந்த காரியத்தை பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் ரொம்ப அழகாக இருந்துச்சு. 5வது அதிகாரம், எரேமியாவின் புஸ்தகம் 5வது அதிகாரம், எரேமியாவின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 24 வசனத்தை 25 வசனத்தை பார்க்க போகிறோம். முதல்ல 24 வசனத்தை கொஞ்சம் வாசிங்களா. 24 கொஞ்சம் தேவைப்படுது, கொஞ்சம் வாசிங்க, நல்லா இருக்கு பாருங்க. அந்தந்த பருவத்திலே ரொம்ப ஷவுட்ல அடிச்ச மாதிரி இருக்குல்ல பிரதர்? ரொம்ப அழகா இருக்கு பாருங்க. சபை மக்களே கேளுங்க, தொலைக்காட்சி நேயர்களே கேளுங்க. அந்தந்த பருவத்திலே எங்களுக்கு மலையையும் முன்மாரியையும் பின்மாரியையும் கொடுத்து அறுப்புக்கு நியமித்த வாரங்களை எங்களுக்கு தற்காக்கிற எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்திருப்போம் என்று அவர்கள் இதயத்திலே சொல்லுகிறதில்லை. யாராவது நினைக்கிறோமா அந்தந்த காலத்துல ஆண்டுடைய கிருபையில நடக்குதுன்னு என்னைக்காவது சொல்லியிருக்கீங்களா? எப்படி சொல்றோம்? பாவம் பெரிய போச்சையா, மழை பிச்சுக்கிட்டு ஊத்துது. ஆனா அந்த பாவத்தை தான் நம்ம என்ன செய்ய மாட்டோம், விட மாட்டோம். நீங்க கேட்டாலும் கேட்காட்டாலும் எந்தெந்த சம்பவம் எந்தெந்த நேரத்தில் சம்பவிக்க வேண்டுமோ அந்தந்த சம்பவம் அந்தந்த நேரத்தில் சம்பவிக்கிறதுக்கு தேவன் திட்டம் பண்ணி வச்சிருப்பார். முதல்ல நாம அதையே என்ன செய்யறதில்ல, உணர்றதில்லை. அல்லேலூயா, உணர்றதில்லை. அதான் இங்க கேட்கிறாங்க, அந்தந்த பருவத்துல அதாவது நடக்கும்னு சொல்லி மனிதன் என்ன செய்கிறது இல்ல? சொல்லுங்க, வசனத்தை வாசிங்க. அந்தந்த பருவத்திலே எங்களுக்கு மழையையும் முன்மாரியையும் கொடுத்து அறுப்புக்கு நியமித்த வாரங்களை எங்களுக்கு தற்காக்கிற எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்திருப்போம் என்று அவர்கள் தங்கள் இதயத்திலே சொல்லுகிறதில்லை. இதயத்தில் யாருமே நினைக்கிறதில்லை. என்ன மழையா, என்ன புயலியா, என்ன வந்தாலும் இயேசுவால வந்திருக்குன்னு சொல்லி நினைச்சிருக்கோமா? நினைக்க மாட்டோம். அவன் பாட்டுக்கு அவன் செய்கிற பாவத்தை தான் என்ன செஞ்சுட்டு இருக்கோம். ஒன்றும் இல்லைங்க. இந்த புயல் வெள்ளம் வந்துச்சு சென்னையில். அதுக்கு புயலுக்கு பேர் என்னங்கய்யா? நல்ல பேர் வச்சாலே, நிஜாம் புயல். எங்கிட்ட இருந்து தான் பேர் கண்டுபிடிக்கிறாங்களோ தெரியல. அந்த புயலில் ஒரு குடும்பம் பார்த்தீங்கன்னா ஜனவரியில் கல்யாணம் வச்சுருக்காங்க. 60 சவரன் நகையை திருடிட்டு போயிட்டான். அந்த அம்மா கதறி அழுகிற அழுகையை பார்த்தா ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. என்ன நடந்தாலும் அவன் பாவம் செய்யறது என்ன செய்யறதில்ல, விடுறதில்ல. இயேசு கிறிஸ்து வந்தவனுடைய நோக்கத்தை வீணடித்து கொண்டிருக்கிறான். இயேசு கிறிஸ்து வந்த நோக்கத்தை வீணடிச்சிட்டு இருக்கிறான். அல்லேலூயா. சரி, அடுத்த வசனத்தை 25 வாசிங்க, கொஞ்சம் நல்லா இருக்கும் பாருங்க. உங்கள் அக்கிரமங்கள் இவைகளை விலக்கி உங்கள் பாவங்கள் உங்களுக்கு நன்மையை வரவட்டாதிருக்கிறது. என்ன செய்தா? உங்களுக்கு நீங்க பாவம் செய்யும் போது உங்களுடைய வாழ்க்கையில வரக்கூடிய நன்மைகள் என்ன செய்து தாமதமாகிறது. அங்க முதல்ல பார்த்தோம், நீங்க பாவம் செய்துகிட்டே ஜெபம் பண்ணுனா உங்களுடைய அக்கிரம சிந்தையினால உங்களுடைய ஜெபம் உங்களுக்கு தேவனுக்கும் உங்களுக்கு இடையில ஒரு கம்யூனிகேஷன் கேப் என்ன செய்து கொண்டு வருது, பிரிவினைகளை கொண்டு வருது. இங்க அவர் சொல்றார், உன்னுடைய பாவம் தேவனிடத்திலிருந்து வரக்கூடிய உன் இருதய எண்ணாம துணிகரமா செய்யக்கூடிய பாவம் தேவனிடத்திலிருந்து வரக்கூடிய நன்மைகளை உங்க வாழ்க்கையில தடை பண்ணிருது. நிறைய பேர் நல்லா சம்பாதிப்பாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி பாவங்களையும் சம்பாதிச்சுறாங்க. அது அவங்களுக்கே தெரியல. அதான் பிரச்சனை. தெரிஞ்சாதான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருப்பாங்கல்ல. அப்படித்தானேயா? இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு ஏன் வந்தார்? தம்முடைய ஜனங்களின் பாவங்களை நீக்குவதற்கு. அல்லேலூயா. ரொம்ப அழகான தேவனுங்க நம்முடைய தேவன். இந்த உலகத்தில் யாருமே செய்யக்கூடியாத ஒரு காரியத்தை அவர் செய்திருக்கிறார். ஜீவனுக்கு ஈடா ஜீவனை யாரும் என்ன செய்ய முடியாது, கொடுக்க முடியாது. ஆனால் அவர் கொடுத்தார். ஒரு அடையாளத்தோடு இந்த உலகத்திற்கு வந்தார். அந்த அடையாளங்களை வெறுமனே கிறிஸ்மஸ் டம்முன்னு அடித்து பாட்டை பாடி ஏதோ 4 கேக்கை உள்ள தள்ளி 2 பிரியாணியை உள்ள தள்ளிட்டு போயிட்டு இருக்கோம். ஆனால் முழுமையான சத்தியம் இன்னும் என்ன செய்யல, தெரியல. இயேசு இந்த உலகத்துக்கு ஏன் வந்தார்? பாவங்களை நீக்குவதற்கு வந்தார். இந்த பாவங்கள் நாம் செய்யறதுனால நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படலை. தேவன் செய்கிற நன்மை என்ன செய்யுது? தாமதப்படுது.
இந்த இயேசு கிறிஸ்து வந்த நோக்கத்தை நம்ம வீணடிச்சிருக்கிறது. ஆண்டவருக்கு விசனத்தை கொடுக்குங்கிறத அறிஞ்சு இந்த கடைசி நாட்கள்யாவது இயேசு கிறிஸ்துவை நீங்களும் நானும் மறுபடியும் காணணும். அது எப்படி காண முடியும்? பாவம் இல்லாமல் இருந்தால் தான், குற்றம் இல்லாமல் இருந்தால் தான் அவரை போய் பார்க்க முடியும். தமிழ்நாட்டிலே இருக்காங்களான்னு தெரியல, இருந்தால் சந்தோஷம். ஒரு சில பேரை சொல்லுவாங்க, நேர்மையான ஒரு அதிகாரிங்கய்யா, அவரை பார்க்கணுன்னா நம்ம கையிலையும் பேப்பர்ஸ் எல்லாம் என்ன இருக்கும், கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. என்கிட்ட கூட அப்படி ஒரு சில நண்பர்கள் உண்டு. அல்லேலூயா. என்னை பார்த்து அப்படி சாட்சி சொல்லணும்னு எனக்கு ஒரு ஆசை உண்டு. அல்லேலூயா. நான் கர்த்தரிடத்துல கேட்குறேன். மனுஷனிடத்தில் கேட்டால் உங்களுக்கு என்னையா குறை அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி போய் சொல்லுவேன், என்ன செய்யறது சொல்லித்தானே ஆக வேண்டியிருக்கு. பாஸ்டர் ஆகி போனார், ஊழியக்காரர் ஆகி போனார். எனக்கு பயப்படாதீங்க, என்னையும் உங்களை உண்டாக்கின கர்த்தருக்கு பயப்படுங்க. அல்லேலூயா. நம்முடைய பாவங்கள் தேவனுக்கு நமக்கு இடையில என்ன செய்து நன்மையை வர பண்ணாமல் இருக்கு. இன்னைக்கு நிறைய பேர் யோசிக்கணும், நம்ம இவ்வளவோ சம்பாதிக்கிறோம், இவ்வளவோ குடும்பத்தில் அப்பா அம்மா சொத்து சேர்த்து வச்சுட்டு போனாங்க, ஏன் நமக்கு நன்மை வரல? ஏன் நம்முடைய பிள்ளைகள் அழிவை சந்திச்சுட்டு இருக்காங்க, நம்முடைய தொழிலில் அழிவை சந்திச்சுட்டு இருக்காங்க? கொஞ்சம் யோசிக்கணும். யோசிச்சு இயேசு வந்ததனுடைய நோக்கத்தை நிறைவேற்றணும். உங்கள் வாழ்க்கை என்ன செய்யப்பட வேண்டும்? ஆசீர்வாதமாக மாற வேண்டும். இன்னும் எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் 18வது அதிகாரத்தில் 20வது வசனம் ரொம்ப அழகாக இருக்கும். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் 19ஐயும் படிங்க பிரதர், எனக்கு ரொம்ப தேவைப்படுது. ஏன்னா ஒரு வசனம் கூட படிக்கிறனால ஒன்றும் இல்லை, உங்களுக்கு ஆசீர்வாதம், சபைக்கு ஆசீர்வாதம், ஊழியங்களுக்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். எசேக்கியேல் 18:19 என்ன சொல்லுதுங்கய்யா? வாசிங்க. இதப்படி குமாரன் தகப்பனுடைய அக்கிரமத்தை இங்க ஒரு ஆர்குமெண்ட், ஒரு உரையாடல் நம்ம நடக்கிறது போல ஒரு கேள்வி நமக்குள்ள வருதுல. யாத்ராகமத்தில் நான் பார்க்கிறோம், பிள்ளைகளுடைய பாவத்தை 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் அவர் விசாரிக்கிற தேவனாக இருக்கிறார். எங்க இருக்கு? யாத்ராகமம் 34 அதிகாரத்தில் இருக்கு, 9-10. ஆனா இங்க ஒரு கேள்வி, இங்க ஒரு காம்ப்ரமைசேஷன், இங்க ஒரு உரையாடல் நடக்குது. என்ன நடக்குது? வாசிங்க. இது எப்படி? குமாரன் தகப்பனுடைய அக்கிரமத்தை சுமக்கிறது இல்லையா என்று நீங்கள் கேட்டால், குமாரனுடைய அக்கிரமத்தை தகப்பன் சுமக்கிறது இல்லையா என்று நீங்கள் கேட்டால், குமாரன் நியாயத்தையும் நீதியையும் செய்து, குமாரன் ஒருவேளை நல்லவனா நீதியை செஞ்சு, அப்படித்தானே பிரதர் அதுக்கு அர்த்தம்? ஆமென். வாசிங்க. நீதியை செய்து என் கட்டளைகளை கைக்கொண்டு அவைகளின்படி செய்ததினால் அவன் பிழைக்கவே பிழைப்பான். பாவம் செய்கிற ஆத்மாவே சாகும். யாரு பாவம் செஞ்சானோ அந்த ஆத்மா தான் என்ன செய்யுமா? சாகும்னு இங்க சொல்றார். நம்ம ஊர்ல அப்படித்தான், அவங்க அப்பன் செஞ்ச பாவம் அப்படின்றோம். மகன் நல்லவனா இருந்தாலும் நிச்சயமா நல்லதுதான் கிடைக்கும், பயப்படாதீங்க, தைரியமா இருங்க. ஆனா பாவம் செய்தா உங்க ஆத்மா என்ன செய்யும்? செத்து போகும். நன்மை வராது, ஆசீர்வாதம் வராது. இயேசு கிறிஸ்து வந்ததனுடைய நோக்கத்தை இன்னும் நீங்க நிறைவேற்றலன்னு அர்த்தம். இயேசு கிறிஸ்து வந்ததனுடைய நோக்கத்தை நீங்க புரிந்து கொள்ளலன்னு அர்த்தம். உங்க ரட்சிப்பு வீணான ரட்சிப்பா இருக்கிறதுன்னு அர்த்தம். அல்லேலூயா. இதை குறித்து ரோமர்ல பார்க்கும்போது ரொம்ப அழகா அவர் சொல்லியிருப்பார், ஒரு பதில் ரொம்ப அழகா சொல்லியிருப்பார். நம்ம இன்னைக்கு ஒருவேளை அப்படிலாம் நான் பாவம் செஞ்சானா எப்படிங்க, நான் இது வரைக்கும் நல்லா தானேங்க இருக்கிறேன். நிறைய பேர் கேள்வி, ஓயா பெருசா பேசுற, நான் பெரிய பாவம், நல்லா தானே இருக்கேன், இல்லை அவனும் நல்லா தானே இருக்கேன். அதுக்கும் அங்கே பதில் இருக்கு. யார் தீமை செய்கிறானோ அந்த ஆத்மா தான் என்ன செய்யும்? சாகுன்னு இருக்கு. இங்கே எதனால நம்ம நிலைக்கிறோம், எதனால நம்ம நிற்கிறோம் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக சொல்லியிருக்கு. இங்கே ரோமர் 6:11 கொஞ்சம் வாசிங்க, அதுக்கப்புறம் 14 வசனம் தேவைப்படுது. கொஞ்சம் வாசிங்க. 11 வாசிங்க. 11. அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். ஆமென். ஒரு தருணம் கொடுக்கிறார் பாருங்க, இயேசு கிறிஸ்துவுக்குள் பிழைத்தவர்களாக நீங்க என்ன செய்யலாம்? எண்ணிக்கொள்ளுங்க. எண்ணிட்டீங்கன்னா உங்க பாவத்தை விடலாம். என் பாவத்துக்காக தான் இயேசு வந்தார், என் பாவத்தை நீக்குவதற்கு தான் இயேசு வந்தார். அப்படி அவர் பாவத்தை நீக்கினதை நான் அறிஞ்சாதான் என்னுடைய ரட்சிப்பு முழுமையான ஒரு ரட்சிப்பு. அடுத்து 14 என்ன சொல்லுது? கொஞ்சம் வாசிக்க. நான் தொடர்ந்து வாசிக்கலாம், நேரம் இல்லை. 14
நீங்கள் நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் நீங்கள் நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. ஆமென். அவர் கொஞ்சம் நான் உருவாக்கின ஜனம், அதனால நான் 2 தடவை அழிச்சிட்டேன், 3 தடவை அழிச்சிட்டேன், பக்கத்து நாட்டை அழிச்சிட்டேன், பக்கத்து மாநிலத்தை அழிச்சிட்டேன், போயிட்டு போறா அப்படின்னு உங்களை என்னையும் எதனால விட்டுருக்கிறாரு? கிருபையினாலே மேற்கொண்டு இருக்கிறோம். அதனாலதான் நம்ம முதலார அன்னைக்கு கூட பாடினோம், கிருபையினால நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? நிலைத்து கொண்டு இருக்கிறோம். ஆனா அது அப்படியே கிருபையிலே நிப்போமா? பாவம் செஞ்சுக்கிட்டே இருந்தா அப்படின்னா ஒரு நாள் கைவிடப்பட்ட நிலைமைக்கும் தள்ளி விட்டுருவார். ஏன்னா பாவம் செய்கிற ஆத்மா கண்டிப்பா சாகும். ஏன்னா அவர் இந்த உலகத்துக்கு வந்ததனுடைய நோக்கம் தம்முடைய ஜனங்களை பாவங்களை நீக்குவதற்கு. இந்த பாவம் எப்படி வருது அப்படின்னு கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி கொஞ்சம் ஆராய்ச்சி எனக்குள்ள கேள்வி கேட்டு பார்த்தேன். 1 கொரிந்தியர்ல 15வது அதிகாரத்தில் எனக்கு ஒரு சவுட்டில் அடித்த மாதிரி ஒரு வசனத்தை கொடுத்திருந்தார் ஆண்டவர். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 33வது வசனம். கொஞ்சம் நிறுத்தி நிதானமா வாசுங்க. ஏன்னா மோசம் போகாது, ரொம்ப அழகா ஆரம்பிச்சிருக்கோம். இந்த மோசம் போகாதுங்கிற வார்த்தை 2 இடத்துல போடப்பட்டிருக்கு. 1 கலாத்தியர் 6வது அதிகாரம் 7வது வசனத்திலையும், இங்க கொரிந்து நிறுவத்தில் 15வது அதிகாரத்தில், இன்னும் வேறு சில இடத்துல இருக்கு. ஆனா இதுதான் ரொம்ப தேவையான காரியம். சரி, கொஞ்சம் வாசிங்க. 15:33, 1 கொரிந்தியர் 15:33. மோசம் போகாதிருங்கள், ஆகாத சம்பாஷணைகள் உங்கள் நல் ஒழுக்கத்தை கெடுத்து விடும். முதல்ல பாவம் எங்க இருந்து வருதுன்னா பேச்சினால தான் வருது. உண்மையா பொய்யா? 2 பேர் கூடுவான், உக்காந்து ஏய் மச்சான், ஏய் மாப்பிள்ள, இது எங்க ஊர் பாசை, அல்லேலூயா, ஏய் மாப்பிள்ள, ஏ மச்சான், ஆயா ஒரு நாளைக்கு தானே. ஆகாத சம்பாஷணைகள் நல் ஒழுக்கத்தை என்ன செய்யும்? பேச்சில் தாங்க முதல் பாவத்தை ஆதாம் ஏவாள் செஞ்சாங்க. உண்மையா பொய்யா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பேச்சில் தான் ஆதாம் ஏவாள் முதல் பாவத்தை செஞ்சாங்க. உன் கண்கள் திறக்கப்படும் அப்படின்னு சொன்ன உடனே எடுத்து சாப்பிட தொடங்கினா, பேசினா. ஆண்டவர்கிட்டே சொன்னான். ஆண்டவர் படைச்ச தெய்வத்துக்கிட்டே முதல்ல சொன்னான், நான் என்னை நிர்வாணி என கண்டதினாலே நானே ஒளிந்து கொண்டேன். ஆகாத சம்பாஷணை. அவன் பிசாசு கூட போய் சம்பாஷணை பண்ணிட்டாங்க. அது உங்களுடைய நல் ஒழுக்கத்தை என்ன செஞ்சு கெடுத்து பாவத்தை செய்ய வச்சிடும். ரொம்ப கவனமா இருக்கணும். அக்கா அப்படிங்கிறதுக்கு முன்னாடி அந்த அக்கா நல்லவளா, அந்த அக்கா ஆகாத சம்பாஷணையை கொடுக்கிறவளா, என்ன பிரதர், அந்த பிரதர் நல்ல சம்பாஷணையை பேசுறவரா, கெட்ட சம்பாஷணையை பேசுறவரா, இயேசு கிறிஸ்துனுடைய நோக்கத்தை, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தவருடைய நோக்கத்தை திசை திருப்புகிறவரா அப்படிங்கிறத கொஞ்சம் கவனிக்கணும். கவனிக்கிறது இல்லை. இன்னைக்கு நம்ம கவனிக்க முடியல. பாவம் செய்யறதுக்கு பேச்சும் ஒரு காரணம். முதல்ல பேச்சில் தான் என்ன செய்யறோம்? நம்ம பாவம் செய்யறோம். நீதிமொழிகளில் 7வது அதிகாரமா, எனக்கு சட்கின் ஞாபகம் இல்லை, சொல்ற, உன் மேல வர்ற பழி என் மேல வரட்டும், என் வீட்டுக்காரன் போயிருக்கான், இன்னைக்கு எனக்கு முத்தம் கொடு. அது கொஞ்சம் எனக்கு நேரம் இல்லை, இப்போ போட்டோம், நேரம் இல்லை. பேச்சினால தான் பாவம். உன் மேல பலி வராது, என் மேல வரும் பழி. ஆகாத சம்பாஷணைகள் உங்களுடைய நல் ஒழுக்கத்தை கெடுத்து விடும். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இயேசு கிறிஸ்து வந்தார் என்று இன்னைக்கு வரைக்கும் பிரசங்கிக்கிறோம். அவர் ஏன் வந்தார்? நம்முடைய பாவங்களை நீக்க வந்தார். தொடர்ந்து கொண்டிருக்கிற பாவம் எது? கொஞ்சம் கண்டுபிடிக்கணும். ஏன் நம்முடைய விண்ணப்பம் இன்னும் ஆண்டவருடைய சமூகத்தில் எட்டல? கொஞ்சம் உட்கார்ந்து யோசிக்கணும். ஏன் நம்முடைய தொழில்களில் இழப்பு, நம்முடைய பிள்ளைகளை இழந்துகிட்டு இருக்கிறோம்? ஏன் நம்முடைய தேசத்தில் இருளான காரியங்கள் பல நடக்குது? பாவம் 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 பாவம். கிருபையினால நிலை நின்றிருக்கிற நாம, கிருபையினால் மேற்கொண்டிருக்கிற நாம இன்னும் அவருடைய கிருபைக்கு ஆயத்தமாகணும்னா என்ன செய்யணும்? நீதிமொழிகள் 28:13 நல்லா இருக்கும், எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம், டக்குன்னு சொல்லிடுவீங்க. ஏற்கனவே நான் செய்தியில் சொல்லியிருக்கிறேன். பாவங்களை அறிக்கை செய்து இப்பமாவது விட்டுறணும். இது கடைசி தரணும், இப்பமாவது விட்டுறணும். இன்னும் பின்தொடர்ந்துகிட்டே இருக்கு. ரொம்ப கவனமா இருக்கணும். இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து ஜெபிக்க போறேன் உங்களை எல்லாம். ஆண்டவரே, ஒருவேளை இதுவரைக்கும் நீர் எதுக்கு வந்தீர், என்ன செய்தீர், ஏன் இந்த உலகத்தில் கொடுக்கப்பட்ட குமாரன் என்பதை தெரியாம வாழ்ந்துட்டாங்கப்பா.
இல்லை தெரிஞ்சும் தெரியாமல் வாழ்ந்துட்டாங்க. தேவன் அறியாமையின் காலங்களை மன்னிக்கிறவர் என்று சொல்லி நாங்கள் வேதத்தில் அப்போஸ்தலர் 17:30 வாசிக்கிறோம். அதனால எங்களை மன்னிங்கன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து உங்களுடைய பாவங்களை அறிக்கையிட்டு ஜெபிக்க போகிறோம். அதில் போட்டிருக்கு பாருங்களேன், அந்த நீதிமொழிகள் எடுத்தீங்கன்னா கொஞ்சம் வாசிங்க. அதில் ஒரு காரியம் எனக்கு ரொம்ப தேவைப்படுது. ஏன்னா பாவங்களை அறிக்கை செய்கிறவன் இரக்கம் பெறுவான், அதெல்லாம் உண்மைதான். அதில் ஒரு வார்த்தை நம்ம கவனிக்கப்பட வேண்டிய வசனம் இருக்கு. முழுசா படிங்க. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ விட்டு விடுகிறவன் தான். தொடர்ந்துகிட்டே இருக்கிறவன் இல்ல, விட்டு விடுகிறவன். பாவம் செய்கிற ஆத்மா சாகும். பாவங்களை நீக்க இந்த உலகத்திற்கு வந்தார். என் பாவங்கள் தான் என்னுடைய ஜெபத்திற்கு பதில் வராமல் இருக்கிறது காரணம் அப்படிங்கிறத அறிஞ்சு இரக்கம் பெறணும்னா விட்டு விடணும். நிறைய பேர் அறிக்கையெல்லாம் நல்லா தான் செய்கிறோம், ஆனால் விட்டு விட தான் தெரியல. நிறைய பேர் எங்கள் சபையில் என்னுடைய பகுதி மக்களை நான் பார்த்துருக்கேன். நல்லா பார்த்தீங்கன்னா ஊழியக்காரருடைய மனைவிகளே எப்படி உண்டு, ஊழியக்காரர்களே எப்படி உண்டு. நல்லா தான் துதிக்கிறாங்க, நல்லா தான் ஜெபிக்கிறாங்க. ஆனால் ஒரு சின்ன சண்டைன்னா அவங்க வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தையை பார்த்தா அப்பா ஐயோ சொல்ல வேண்டியதில்லை. கர்த்தர் உங்களுக்கு உணர்த்தட்டும். கர்த்தர் வந்த நோக்கத்தை நீங்களும் பிரசங்கிச்சுட்டு நானும் பிரசங்கிச்சுட்டு பாவம் செஞ்சா என்ன பிரயோஜனம்? கொடுக்கப்பட்டது நோக்கமே மறந்து போயிடக்கூடாது. நாம மற்றவங்களுக்கு சொல்லி அந்த சத்தியம் பிரயோஜனம் இல்லாமல் போகக்கூடாது. முதல்ல இவன் பாவம் செய்யாமல் இருக்கட்டும், நம்மளை பார்த்து புறஜாதி கேட்பாங்க. கிருபையினால் மேற்கொள்ளப்பட்டிருக்கிற நாம இப்போ கூட அறிக்கை செய்து இரக்கம் பண்ணி அவருடைய இரக்கத்துக்காக, ஏன் பாவம் என்ன, எங்க அப்பா செய்கிற பாவம் எனக்கு, நான் நீதியா வாழ்ந்தா என்னை நீதியா தான் நடத்துவார், நம்பிக்கையோடு அறிக்கை பண்ணி அப்படியே நாம ஜெபிப்போமா? எல்லாரும் எழுந்து நிற்போம். இயேசு கிறிஸ்து வந்த நோக்கத்தை இனிமே ஏதாவது தெரிஞ்சு வரக்கூடிய நாட்களே அது நல்ல ஒரு கிறிஸ்மஸா, பாவம் நீக்கப்பட்ட ஒரு கிறிஸ்மஸா, சுத்திகரிக்கப்பட்ட ஒரு பிள்ளைகளா, அவருடைய இரத்தத்தினால கழுவப்பட்ட பிள்ளைகளா, அவர் இரத்தம் சிந்தி மீட்டதை உணர்ந்த பிள்ளைகளா நம்ம வரக்கூடிய நாட்கள்ல இந்த 2024 கிறிஸ்மஸ் கொண்டாடும் போது ஒரு உண்மையான கிறிஸ்மஸா, உண்மையான ஒரு கிறிஸ்மஸா இருக்கணும், இருக்க போகிறது. இப்போ அறிக்கை செய்து விட்டு விடணும். அறிக்கை செய்யறதோட நின்றக்கூடாது, விட்டுறணும். ஆண்டவர்கிட்ட சொல்லி விடுவோமா? அல்லேலூயா. பாவமே அது பொல்லாவேசமே, அது உன்னை நாசமாய் போகச் செய்யுமே, நரத்தீனில் வேகச் செய்யுமே, எந்த காலமும் வாருமே, இயேசு பாதம் சேருமே, பாரில் பாவம் தீருமே. கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இப்பொழுது உம்முடைய சமூகத்தில் நீர் வந்தது நோக்கம், நீர் ஜனங்களுக்காய் கொடுக்கப்பட்டது நோக்கம், நீர் இறங்கி வந்தது நோக்கத்தை மறுபடியும் நினைப்பூட்ட சொன்னீர். அதை நினைப்பூட்டி இருக்கிறேன். அடிமையிடத்திலும் கூட பாவங்கள் இல்லை என்று நான் சொல்ல மாட்டேன். மன்னிக்கிற தேவன், மறுவுத்தர வருகிற தேவன், சுத்திகரிக்கிற தேவன். என்னையும் இந்த ஆராதனையில் கலந்து கொண்ட பிள்ளைகளையும் தொலைக்காட்சியில் பார்க்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் சுத்திகரித்து உம்முடைய ஆசீர்வாதத்திற்கு தகுதி உள்ள பிள்ளைகளாய், நீர் ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளாய், நீர் எங்களை பார்த்து ஆண்டவரே எனக்கு பிரியமானவள் பிரியமானவன் என்று சொல்லுகிற பிள்ளைகளாய் மாற்ற வேண்டும் என்று சொல்லி உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். இம்மட்டும் எங்கள் ஆராதனையில் இடைப்பட்டீர். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த எங்களுக்கு உதவி செய்தேன். தொடர்ந்து என்னோடு உழைக்கிற பிள்ளைகள், இந்த ஊழியத்திற்காய் கொடுக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கூட அப்படியே நீதிக்கு பிழைக்கிற பிள்ளைகளாய், நீதியின் தேவனை பின்பற்றுகிற பிள்ளைகளாய், நீதியினால் வருகிற ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிற பிள்ளைகளாய் நீர் ஆற்றி தேற்றி அரவணைக்க வேண்டும் என்று இரட்சகபெருமான் இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொரு குடும்பங்களை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். தேவ தரிசனத்தோடு செயல்படும் இவ்வூழியத்தினை உங்களது உதாரத்துவமான காணிக்கைகளால் தாங்க விரும்பினால் எம் ரஞ்சித் குமார், கேபுதூர் பிரான்ச், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, அக்கவுண்ட் நம்பர் 3386424648, IFSC கோட் SBIN 00155569. உங்களது 24 மணி நேர ஜெப தொடர்புக்கு பாஸ்டர் கே மோசஸ் மாரியப்பன், 2/26 SP நத்தம் அஞ்சல், திருமங்கலம் தாலுகா, மதுரை மாவட்டம் 625706. போன் நம்பர்
9360383940. ஜெபியுங்கள், தாங்குங்கள். தேவன் தாமே உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக.